திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். என்னுடைய நோக்கமே கண்ணதாசன் வெறும் திரைப்பட பாடலாசிரியர் இல்லை. கண்ணதாசன் பன்முகம் கொண்டவர். கண்ணதாசன் மிகச்சிறந்த கவிஞர். பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் பின்னால் தமிழ் இலக்கியத்தை செழுமைப்படுத்துவதற்காகவே இந்த மண்ணில் வலம் வந்த ஒரு மாபெரும் கவிஞர். கம்பனின் சாயல் அவனுக்குள்ளே இருந்தது. அவன் இன்னும் கொஞ்ச காலம் உயிரோடு வாழ்ந்திருந்தால் நிச்சயம் ஒரு மகா காவியத்தை இந்த மண்ணுக்கு அவன் அளித்திருப்பான். ஆனால் காலம் 54 வயதுக்குள்ளாகவே அவனை பறித்து கொண்டது. சில நேரங்களில் காலம் கருணையற்றதாகத்தான் காட்சி தருகிறது. பாரதி 39 வயதில் முடிந்து போனான். ஆன்மீக தளத்தில் அரும்பணியாற்றிய விவேகானந்தர் 40 தொடுகிற பொழுது மறைந்து போனார். கீட்ஸ் 26 வயதிலேயே மறைந்தார். ஷெல்லியும் பைரனும் 35 வயது வருவதற்குள்ளாகவே முடிந்து போனார்கள். கண்ணதாசன் 54 வயதில் கண்மூடினார். கண்ணதாசன் திரும்ப திரும்ப இறைவனிடம் வேண்டியது, ஒரு 70 வயதாவது என்னை வாழவை என்று. 70 வயது எனக்கு கொடுத்து காத்தருள் கிருஷ்ணகாந்தா என்று வேண்டினான். ஆனால் 70 வயது அவனால் வாழ முடியவில்லை. கணக்கும் செல்வமும் 100 வயதும் தரணி கடவா என்று பாரதி பிள்ளையாரை வேண்டினான். அவனுக்கு கணக்கும் செல்வமும் கிடைக்கவில்லை, 100 வயதும் கிடைக்கவில்லை. நண்பர்களே, கண்ணதாசனை பொறுத்தவரையில் வெறும் திரைப்பட பாடல்களை கேட்டு கேட்டு அவன் திரைப்பட உலகத்தில் மிகச்சிறந்த சாதனைகளை செய்தவன் என்ற அளவில் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாரதிக்கு அடுத்து, பாரதிதாசனுக்கு அடுத்து கண்ணதாசனை போற்றுவதற்கு காரணம் வெறும் திரைப்பட பாடல்கள் மட்டுமில்லை. தமிழ் அவன் நினைத்தபடியெல்லாம் வளைந்து கொடுத்தது. வார்த்தைகளுக்காக அவன் தவம் இருக்கவே இல்லை. சரம் சரமாய் வார்த்தைகள் வந்துவிடும் வரத்தை பெற்றவனாக அவன் இருந்தான். கண்ணதாசனுடைய பலம் எது என்றால் அவன் சேகரித்து கொண்ட அனுபவங்கள். ஒரு மனிதன் நீண்ட நெடுங்காலம் சேகரிக்கக்கூடிய அனுபவங்கள் அனைத்தையும் தன் குறுகிய வாழ்நாளிலேயே தேடிக்கொண்டவன் அவன். அவனே சொல்கிறான், ஆற்றிலும் குளித்தேன், சேற்றிலும் குளித்தேன், காற்றினில் தவழ்ந்தேன், கல்லினில் நடந்தேன், ஊற்று புனலிலும் ஒளியினை கண்டேன், மாற்று பொன்னிலும் மாசினை பார்த்தேன், பார்த்தது கோடி, பட்டது கோடி, சேர்த்தது என்ன சிறந்த அனுபவம் என்றார். நான் சேர்த்தது முழுவதும் அனுபவங்கள். ஒரு இடத்தில் அவன் சொல்கிறான், நான் அறிவியல் மேதை இல்லை, ஆனால் அனுபவ மேதை. என்னுடைய விளைச்சலில் இருந்துதான் உங்கள் பசிக்கு உணவை நான் தருகிறேன் என்கிறான். எந்த கவிஞனும் அப்படி சொன்னதில்லை. வேறொரு நிலத்தில் அறுவடை செய்து உங்களிடம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கூலிகால் அல்ல நான். என்னுடைய வியர்வையில், என்னுடைய விளைச்சலில், என்னுடைய அனுபவத்தில் விளைந்ததை உங்களிடம் கொண்டு வந்து பசியாற்ற முயல்கிறேன் என்று சொன்னவன் கண்ணதாசன். இங்கே வெங்கடேஷ் அவர்கள் கூட சொன்னார் அனுபவம் குறித்து. அற்புதமான பாடல். காலத்தை வென்று நிற்கக்கூடிய பல தனிப்பாடல்களை கண்ணதாசன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் கடவுள் உண்டு என்று என்றைக்கு முதல் குரல் கேட்டதோ அன்றே கடவுள் இல்லை என்ற எதிர்குரலும் கேட்டிருக்கிறது. புத்தனுக்கு முன்னாலேயே இந்திய மண்ணில் சார்வாக தத்துவம் என்ற ஒன்று வளர்ந்தது. சார்வாகம் என்பது கண்ணால் காணக்கூடியதை மட்டுமே நம்ப வேண்டும் என்று உரைக்கிற சித்தாந்தம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று 5 பூதங்கள் இயற்கையில் இருப்பதாக நாம் பேசுகிறோமே, சார்வாகம் 5வது பூதத்தை அங்கீகரிப்பதில்லை. சார்வாகத்தின்படி நிலம், நீர், காற்று, நெருப்பு உண்டு, ஆகாயம் கிடையாது. காரணம், நிலத்தை என்னால் பார்க்க முடிகிறது, நெருப்பை என்னால் பார்க்க முடிகிறது, நீரை என்னால் பார்க்க முடிகிறது,
காற்றை என்னால் உணர முடிகிறது. ஆகாயம் என்பது அனுமானம். எனவே அனுமானத்தின் மூலமாக சொல்லப்படுகிற எதையும் ஏற்பதில்லை என்பதுதான் சார்பாகும். சொர்க்கம் என்றும் நரகம் என்றும் பிற இறப்புக்கு பின்னாலே இருப்பதாக ஒருபோதும் ஏற்காத தத்துவம் தான் சார்பாகும். மண்ணில் வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான் கிடைக்கும், அந்த வாழ்க்கை வாழ்வதற்காக என்று பேசுவது சார்பாகும். எனவே சார்பாகம் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுள் மறுப்பு என்பது இன்று நேற்றல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணில் இருக்கிறது. ஆனால் கண்ணதாசன் காட்டுகிற கடவுளை இல்லை என்று சொல்ல இந்த மண்ணில் ஒருவனாலும் முடியாது. அதுதான் கண்ணதாசன் பலம். நாத்திகனாக இருந்து நாத்தெடும் பேர ஒரு காலகட்டத்தில் அவன் பேசினான். பிறகு ஆத்திகனாக மாறி அர்த்தமுள்ள இந்து மதத்தில் ஆய்வுகளை நடத்தினான். அவன் காட்டுகிற கடவுளை உலகத்தில் யாரும் மறுக்க முடியாது. அவன் எப்படி பேசுகிறான் என்பதைத்தான் இந்த கவிதையில் பார்க்க வேண்டும். ஒரு கவிதைக்குள்ளே கடவுளும் பக்தனும் பேசுவதாக ஒரு உரையாடலை கொண்டு வந்து நிகழ்த்துகிறார். எல்லாம் அறிந்தவன் பரம்பொருள், ஏதும் அறியாதவன் பக்தன். ஏதும் அறியாத பக்தன் எல்லாம் அறிந்த பரம்பொருளிடம் தனக்குள் எழக்கூடிய ஐயங்கள் அனைத்துக்கும் விடை தேட முயல்கிறான். பக்தன் கேட்கிறான் பரம்பொருளை, பிறப்பினில் வருவது யாதென கேட்டேன். பரம்பொருள் சொல்கிறான், பிறந்து பார் என இறைவன் பணித்தான். பிறந்தால் என்னென்ன கிடைக்கும் இறைவா எனக்கு நீ சொல் என்று கேட்ட பொழுது, நீ பிறந்து பார் உனக்கு தானாகவே தெரியும். இது கடவுளுடைய பதில். சரி, இதற்கு ஒழுங்கான பதில் கிடைக்கவில்லை. பிறகு என்னை பிறப்பினில் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் பணித்தான். இறப்பினில் வருவது யாதென கேட்டேன், நான் இறந்த பிறகு என்ன கிடைக்கும், இறந்து பார் என இறைவன் பணித்தான். நீ செத்து விடு, செத்த பின்னாலே அவற்றை அறிந்து கொள் என்றார். மனையாள் சுகமெனில் யாதென கேட்டேன், ஒரு பெண்ணை மணப்பதன் மூலமாக எனக்கு என்னென்ன கிடைக்கும், மணந்து பார் என்று இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது யாதென கேட்டேன், அழித்து பார் என இறைவன் பணித்தார். அறிவெனப்படுவது யாதென கேட்டேன், அறிந்து பார் என இறைவன் பணித்தார். ஒரு கேள்விக்கும் ஒழுங்கான பதிலை பரம்பொருள் தரவில்லை பக்தனுக்கு. பக்தனுக்கு எரிச்சல் வருகிறது. அனுபவித்தேதான் அறிவது வாழ்வினில், ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றார். அனுபவம் தானடா ஆண்டவன். உன் அனுபவத்திலிருந்து தான் எல்லாவற்றையும் நீ கற்க வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு பாடலை வழங்கி உலகம் முழுவதையும் தன் பக்கம் திருப்பி பார்க்க வைத்தானே கணியன் பூங்குன்றன். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கிற முதல் வரிக்கு அடுத்த வரி பாருங்கள். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. என்னுடைய தீமையும் என்னுடைய நன்மையும் என்னுடைய இன்பமும் என்னுடைய துன்பமும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய வளமும் என்ன? இன்னொருவனால் நான் வாழவில்லை, இன்னொருவனால் நான் தாழவில்லை. என் வளர்ச்சிக்கு ஒருவன் காரணமும் இல்லை, என் தளர்ச்சிக்கு ஒருவன் காரணமும் இல்லை. எல்லாம் என்னால் நிகழக்கூடியவை. எனவே என்னால் நிகழக்கூடியது நான் என்னை எப்படி உருவாக்கிக் கொள்கிறேன், என் அனுபவங்களின் மூலமாக நான் செதி கொள்கிறேன். எனவே எனக்கு முழுமுதற் பரம்பொருளாக இருப்பது நான் அறியாத எங்கோ உள்ள ஆண்டவன் அல்ல, என் அனுபவம் தான் ஆண்டவன் என்று பேசுகிற கண்ணதாசனை பார்க்கிறோம். கண்ணதாசன் அந்த ஒரு கவிஞனுக்கே உரிய செருக்கோடு, சங்ககால புலவன் எப்படி செம்மாந்து பேசினானோ அந்த செருக்கோடு தன்னை அவன் இனம் காட்டுகிற ஒரு அற்புதமான கவிதை. தன்னை பற்றி அவன் சொல்கிறான். கண்ணதாசனை ஒரு கவிஞனாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ்நாட்டில். பாரதியே ஏற்றுக்கொள்ளவில்லையே. பாரதியையே விமர்சித்தார்கள். பாரதியின் கவிதையில் இலக்கணம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். இலக்கணம் அறிந்து பாடினானாவும் என்று கேட்டு பாரதியை நிராகரித்தார்கள். பாரதி வாழ்ந்த காலத்தில் மனம் புண்பட்டான். பாரதி வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய கவிதைகளை ஒரு
புத்தகமாக மாற்றி அதற்கு மறைமலை அடிகளிடம் ஒரு அணிந்துரையை பெற வேண்டும் என்று முயன்றான். மறைமலை அடிகள்